ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி விளையாட்டுத்துறை தமிழகத்தில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்தியாவின் சூப்பர் கிளாசிக்கல் செஸ் போட்டி சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2024 நிறைவு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விளையாட்டுத்துறை தமிழகத்தில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் மட்டும் 30 கிராண்ட் மாஸ்டர்ஸ் உருவாகியுள்ளனர் என்று பெருமிதம் கொண்டார். சுற்றுலா வளர்ச்சி மேம்பாட்டு திட்டப் பணிகளை ஆய்வு செய்ய குமரி சென்றுள்ள தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் திருப்பரப்பு அருவி பகுதி முழுவதும் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு நடக்கும் கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் அது குறித்தான ஆலோசனையும் மேற்கொண்டார். இந்த ஆய்வுப் பணியின் போது அமைச்சருடன் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா மற்றும் மாவட்ட சுற்றுலாத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தாம்பரம் மாநகராட்சியின் புதிய அலுவலக கட்டிடம் ரூபாய் 43.40 கோடி மதிப்பில் அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி தாம்பரம் பகுதியில் நடைபெற்றது. இதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருள்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் KN நேரு, அரசு நலத்திட்டங்களை விரிவாக செயல்படுத்த தாம்பரம் மாநகராட்சியின் பகுதியில் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும், மழை பெய்து ஏரிகள் நிரம்பினால்தான் சென்னையில் குடிநீர் தேவை பூர்த்தியாகும் என்று தெரிவித்தார். தாம்பரத்தை பொறுத்தளவு இந்த இடம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் ரெவன்யூலிருந்து தாம்பரத்திற்கு மாநகராட்சியாக வழங்கினார்கள். அதில் இருக்கிற ப்ராசஸ் கொஞ்சம் தாமதமாகப்பட்டதால் கொஞ்சம் ஒரு வருடம் தாமதமாகிவிட்டது. இப்போது இன்னும் ஒரே ஒரு இடத்தில் இந்த கட்டடம் கட்டி புதிதாக முதலமைச்சர் அவர்களை திறந்து வைக்க இருக்கிறார்கள். மேலும் மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி என்பது இன்றைக்கு இருக்கிற அளவோடு இல்லாமல் சுற்றுப்பகுதியில் இருக்கிற கிராமங்கள், இருக்கிற வண்டலூர் மற்றும் இருக்கிற எல்லா இடங்களும் தாம்பரம் மாநகராட்சிக்குள்ளாக வருவதற்காக அதற்காக இப்போதைய குழு அமைத்த அந்த குழு மூலமாக அவர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள். எனவே இது ஒரு பெரிய மாநகராட்சியாக உருவாகும். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வெள்ளைக்குட்டை பகுதியில் தனியார் பேருந்து மோதிய விபத்தில் சாலையோரம் நடந்து சென்ற சூரக்கல்மேடு பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை என்ற இளைஞர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ பகுதிக்கு விரைந்து வந்த சிங்காரப்பேட்டை போலீசார் உடலை மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்த நிலையில் பேருந்து ஓட்டுநர் சக்திவேல் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். திமுகவை வீழ்த்த ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர்ந்து உறுதியாக இருக்க வேண்டுமே தவிர உதிரியாக இருந்துவிடக்கூடாது. அது உதயசூரியனுக்கு வாய்ப்பு கொடுத்துவிடும் என்று தமிழிசை தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் பகுதியில் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தையும் பாஜக உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தையும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மழைநீர் சேகரிப்புக்காக திமுக செய்தது என்ன என்று கேள்வி எழுப்பினார். மேலும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி 85% கூட நிறைவடையவில்லை எனவும், தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சரியாக செயல்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். யாரை தோற்கடிக்க வேண்டுமோ அதை பொறுத்து கூட்டணி அமையும். திமுக, அதிமுக இரண்டுமே பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது. அரசியல் சூழல் பொறுத்து அனைத்தும் மாறும் என்று கருத்து தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.